கர்நாடக தலைநகரமான பெங்களூர்லேருந்து தெலுங்கானா மாநிலத்தோட தலைநகரமான ஹைதராபாத் வரைக்கும் டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ண பஸ் தான் எஸ் நவம்பர் டிராவல்ஸ். ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட்ல நம்மளே ஏறணும். பொம்மசந்திரா இங்கே டைமிங் 6:40 பஸ் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்தது. பெங்களூர் டு ஹைதராபாத் பஸ். பிரகாஷ் கேப்பெல்லாம் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் சீட்டும் இருக்குது, ஸ்லீப்பரும் இருக்குது. நிறைய லக்கேஜ் இருந்துச்சு. 2 பேக் கீழே லக்கேஜ் வைக்கிற இடத்த வச்சுட்டு ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு உள்ள ஏறணுங்க. பஸ்ஸுக்குள்ள இன்டீரியர்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக நீட்டாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சிருந்தாங்க. ஸ்லீப்பரும் சரி சீட்டும் சரி. நம்ம இன்னைக்கு புக் பண்ணியிருக்கிறது மேலே இருக்க ஒரு சிங்கிள் அப்பர் பர்த். ஹைதராபாத் போறேன்றனால அப்பா அம்மா சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே பஸ் கிளம்பிச்சு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 500 ml வாட்டர் பாட்டில், பிளாங்கெட்ஸ், பில்லோ, சார்ஜிங் பாயிண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. ஏசி கூலிங்கும் ப்ராப்பராக இருந்துச்சு. சைடுல ஸ்கிரீன்ஸும் நீட்டா இருந்தது. விண்டோமே நல்ல பளபளன்னு வச்சிருந்தாங்க. வியூ பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கும். கீழ வச்சிருக்க லக்கேஜுக்குமே லக்கேஜ் டோக்கன் இந்த மாதிரி 2 போட்டு கொடுத்துட்டாங்க. சோ கல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சூப்பர். எலக்ட்ரானிக் சிட்டில ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கு போர்டிங். அது பாட்டுக்கு பெங்களூரோட இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் 4 மணி நேரத்துக்கு போர்டிங் தாங்க. 6:30 மணிக்கு நம்ம ஏறணும். 10:30 மணிக்கு தான் அந்த பக்கம் பெங்களூர் அவுட்டர் தாண்டி சில்க் போர்டு போய் அப்படியே அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்க எல்லா பிக்கப் பாயிண்ட்ஸும் பிக் பண்ணிட்டு ஹெப்பால் தாண்டும் போது 9:45 ஆயிடுச்சு நைட். எங்கெல்லாம் பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கீழே போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பிக்கப் பாயிண்ட் இருக்குங்க. கெம்பகோட ஏர்போர்ட், பாகேப்பள்ளி, சிக்கபல்லாப்பூர், தேவனஹள்ளி, பாகேப்பள்ளி வரைக்கும் போர்டிங் இருக்குது. தேவனஹள்ளி தாண்டி நைட் 10:30 மணிக்கு ஒரு டின்னர் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. லைட்டா மழை தூரிட்டு இருந்தது. இந்த பஸ்ல நாங்க புக் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே டிக்கெட் ஃபேர் தாங்க. பெங்களூர் ஹைதராபாத் ரூட்ல நான் பார்த்தப்ப ஒரு சனிக்கிழமை நைட்டுக்கு சீப்பான பிரைஸா தெரிஞ்சது. கீழ இருக்க சீட்டருக்கு 675 ரூபா ஒரு ஆளுக்கு. அதே நான் புக் பண்ணிருக்க இந்த அப்பர் சிங்கிள் ஸ்லீப்பருக்கு வந்துட்டு 918 918 ரூபா ஒரு ஆளுக்கு. இதே ரூட்ல மொத்தம் 3 பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அடுத்தடுத்து பஸ்ஸஸ் வந்துருச்சு. நம்ம பஸ்ஸும் கரெக்டா 10 நிமிஷத்துல கிளம்பிருச்சு. அனந்தபூர், கர்னூல், ஜாட்சேர்ல வரை ஆப்ரேட் பண்றாங்க. நல்ல ஒரு ஓவர் நைட் கம்ஃபர்டபிளான ஜர்னியா இருந்துச்சு. அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு எஞ்சி பார்த்தா கர்நாடகா, ஆந்திரா 2 ஸ்டேட்டை தாண்டி தெலுங்கானாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஜாட்சேர்லாம் ஷார்ட்னர்லாம் தாண்டி போயிட்டு இருந்தோம். ஃபைனலி நேரு அவுட்டர் ரிங் ரோட் பார்த்துட்டோங்க. ஷம்ஷாபாத் ஹைதராபாத்ல என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஹைதராபாத்ல யூசுவலா பிக்கப் டிராப்புக்குலாம் வேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பஸ் அவுட்டர்ல நிப்பாட்டுவாங்க தான் கேள்விப்பட்டேன். பட் இந்த பஸ் பாத்தீங்கன்னா காலைல ஊட்டிக்குள்ள நம்ம இறங்க வேண்டிய டிராப்பிங் பாயிண்ட்டுக்கே போயிருது. நல்ல விஷயம். ஹைதராபாத்குள்ள என்டர் ஆகிற இந்த ஒரு பஸ் ஜர்னி எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பஸ் ஜர்னியாவே இருக்கும். ஹைதராபாத்ல இருக்க தமிழ் மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஹைதராபாத்ல எந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஹைதராபாத்தோட சிட்டி பஸ்ஸஸ், அந்த சிட்டி வியூ எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். டிராப்பிங் ஜாட்சேர்ல ஷம்ஷாபாத்ல ஆரம்பிச்சது. கீழே என்ன டிராப்பிங்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போறேன். நம்ம இறங்க வேண்டிய இடம் அமீர்பேட்ல இறங்கி அங்கதான் ப்ளூ லைன் இன்டர்செக்ஷன் ஆகும் மெட்ரோ. சோ அங்க இறங்கி அங்க இருந்து மெட்ரோல மாறி போகணும். நம்ம போக வேண்டிய ஏரியா ஹைடெக் சிட்டி. சோ அதுக்கு இந்த ஸ்டாப்ல இறங்கினா தான் கரெக்டா இருக்கும். சீப்பான ஒரு பிரைஸ்ல கம்ஃபர்டபுளான ஒரு டிராவல், நல்ல ஒரு பஸ் ஜர்னியாவே இருந்துச்சு. நீங்க இதுல ஏற்கனவே டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டியா ஒரு கேபினேட் பண்ணிட்டு ஃபைனலா அமீர்பேட் ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷம் ஏர்லியரா 7:10க்கு இறங்கியாச்சுங்க. இங்க இருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சு நம்ம போக வேண்டிய ஏரியான ஹைடெக் சிட்டிக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. வெல்கம் டு ஹைதராபாத். இங்க இருந்து இனிமே நிறைய vlogs வருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? நன்றி ஏஜிஸ்.